ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.3 ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். த மந்த்லி சேலரி ஆஃப் 10 எம்ப்ளாயீஸ் இன் எ ஃபேக்டரி ஆர் கிவன் பிலோ. 10 எம்ப்ளாயீஸுடைய சேலரிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சேலரிக்கு ஃபைண்ட் த மீன் மீடியன் மோடு மூணுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்க போகிறோம். மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். சமேஷன் எக்ஸ்னா என்னது, கொடுத்துருக்க சேலரிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து 10 இல்லையா, n ஈக்குவல் டு 10 எம்ப்ளாயீஸோடைய சேலரி கொடுத்துருக்கிறதுனால n ஈக்குவல் டு 10. சமேஷன் எக்ஸ்னா அங்கே எக்ஸ் சேலரிஸ் எல்லா நம்பர்ஸையும் என்ன பண்ணால் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 5000 ப்ளஸ் 7000 ப்ளஸ் 5000 ப்ளஸ் 7000 ப்ளஸ் 8000 plus 7000 8000 plus 7000 plus 5000. ஓகே, 10 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 10, n ஈக்குவல் டு 10 இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் டோட்டலாக ஆட் பண்ணும்போது 66,000 வருது. டிவைடட் பை 10, 0க்கு 0 கேன்சல். அப்போ ரிமைன் இருக்கிறது 6600. அப்போது மீன் வேல்யூ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 6600. இப்போ செகண்ட் இதுல மீடியன் மோடு மூணுமே கேட்டிருக்காங்க. மீடியன் கண்டுபிடிக்க போறோம். மீடியன் அசெண்டிங் ஆர்டர்ல ரைட் பண்ணிடணும். ரைட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆட் நம்பரா இருந்தா சென்டர் வேல்யூ எடுத்துக்கணும். இல்லை ஈவனா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா சென்டர்ல இருக்க ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணி போடணும். ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல ரைட் பண்ணிடலாம். அசெண்டிங் ஆர்டர் 5000 5000 மொத்தம் எத்தனை 5 வந்திருக்கு பாருங்க. 1 2 3 5000 வந்திருக்கு. 5000 3 டைம்ஸ் வந்திருக்கு. 7000 வந்து 5 டைம்ஸ் வந்திருக்கு. 8000 2 டைம்ஸ் வந்திருக்கு. இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல ரைட் பண்ணியாச்சு. மீடியன் கண்டுபிடிக்கும் போது இது வந்து மொத்தம் 10 அப்சர்வேஷன் இருக்கு இல்லையா. அப்ப இந்த சைடு 4 அந்த சைடு 4 விட்டுட்டு சென்டர்ல இருக்க 2 வேல்யூஸ் எடுத்துக்கணும். 1 2 3 4 விட்டுட்டு இங்க அந்த சைடு 4 இந்த சைடு 4 விட்டுட்டு இப்போ சென்டர்ல இருக்க 2 வேல்யூஸ் எடுத்துக்கணும். 2 வேல்யூஸ் என்னன்னா 7000 7000 வருது இல்லையா. அப்போ 7000 பிளஸ் 7000 டிவைடட் பை 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும், 14000 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணா அகைன் 7000 வரும். அப்போ மீடியன் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, மீடியன் ஈக்குவல் டு 7000. இந்த மெத்தட்ல போடலாம். இது ஷார்ட் மெத்தடு. இல்லை நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடுவேனாலும் அதுவும் போடலாம். அதுல என்ன வரும்னா மீடியன் ஈக்குவல் டு nth டேர்ம் n by 2 டேர்ம் அண்டு n by 2 பிளஸ் 1th டேர்ம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுக்கு அந்த ஃபார்முலா ரைட் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டா அப்படி போட்டாலும் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மோட் பார்க்க போறோம். மோடு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா எந்த நம்பர் வருதோ அதுதான் அந்த சம்முடைய மோடுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கொஸ்டின்லயே பாருங்க, இந்த 5000 வந்து 3 டைம்ஸும் 7000 வந்து 5 டைம்ஸும் வந்திருக்கு. 8000 வந்தா 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்ப இது ரிப்பீட்டடா எந்த நம்பர் வந்திருக்குன்னு பார்த்தா 7000 தான் வந்து 5 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த சம்முடைய மோடு என்னன்னா 7000. ஏன்னா ரிப்பீட்டட் நம்பரா, ரிப்பீட்டடா எது வருதோ அதுதான் மோடு. 7000 occurs 5 times. Hence the mode is 7000. எயிட் பாயிண்ட் த்ரீல செகண்ட் சம், ஃபைண்ட் த மோட் ஆஃப் த கிவன் டேட்டா. ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டாவுக்கு மோடு கண்டுபிடிக்க போகிறோம்.
given கொடுத்திருக்க டேட்டாஸை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். 3.1 3.2 3.3 2.1 1.3 3.3 3.1 இந்த டேட்டாஸ் பாருங்க. இதுல வந்து 3.1 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்புறம் 3.3 பாருங்க, 3.3 இதுவுமே வந்து 3.3 வந்து இதுவும் 2 டைம்ஸ் வந்திருக்கு. 3.1 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. 3.3யும் 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த சம்முடைய மோட் வந்து பாத்தீங்கன்னா 3.1 3.3 தான். அதாவது நம்மளுக்கு எது வந்து அதிகப்படியா வருதோ, எத்தனை டைம்ஸ் வந்து அதிகப்படியா வருதோ அதுதான் மோடுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப இது ரெண்டுமே 2 டைம்ஸ் வந்திருக்கிறதுனால 3.1 and 3.3 occurs 2 times. Hence, the mode are 3.1 and 3.3. That's all. Third sum பாருங்க. For the data 11, 15, 17, x plus 1, 19, x minus 2, 3. If the mean is 14, find the value of x. Also find the mode of the data. அதாவது என்னன்னா ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதுல 2 நம்பர்ஸுக்கு பதில் எக்ஸ் டேர்ம் வருது. அந்த வேல்யூடைய மீன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 14 சொல்லிட்டாங்க. அப்ப இந்த க்ளூ வச்சு நம்ம எக்ஸோடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா மோட கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸோடைய வேல்யூ அதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது எந்த நம்பர் ரிப்பீட்டடா வருதோ அது அந்த சம்முடைய மோடுன்னு சொல்லிடலாம். இது கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிடலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, மீன் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 14 சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்க அப்சர்வேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 11, 15, 17, x plus 1, 19, x minus 2, 3 இதுதான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பாருங்க 1 2 3 4 5 6 7. அப்ப n equal to 7. அப்சர்வேஷன் டோட்டலா வந்து என்ன வந்திருக்குன்னா 7. n equal to 7. இப்ப அவங்க மீனுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 7ஆல டிவைட் பண்ணா வேற ஆன்சர் வந்து 14. இந்த க்ளூவை வச்சு நம்ம இந்த எக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, 11 plus 15 plus 17 plus x plus 1 plus 19 கொடுத்துருக்கிறது அப்படியே நான் என்ன பண்ணேன், பிளஸ் போட்டு ரைட் பண்றேன். ஏன்னா நம்மளுக்கு மீன் என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி n வந்து 7 வந்தது இல்லையா, 7ஆல டிவைட் பண்ணா வர ஆன்சர் வந்து மீன். அந்த மீன் தான் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 14 சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்ப வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணி இங்க என்ன வருதுன்றதை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 64 வருது. 64 பிளஸ் 2x. ஏன்னா இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு, அதனால 2x. இங்க ஈக்குவல் டு 14 இருக்கு இல்லையா, அந்த 7 வந்து ஈக்குவல் கண்ணாண்ட வந்தா என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகும். அப்ப இது மல்டிப்ளை பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். இங்க 2x இருக்கு இல்லையா, அந்த 2x மட்டும் இங்க வச்சுக்கிட்டு இது இங்க மல்டிப்ளை பண்ணா 7 4s 28 to 98 வரும். இங்க 64 வந்து பிளஸ்ல இருக்கு, இது ஈக்குவல் கண்ணாண்ட போகும்போது என்ன ஆகும்னா மைனஸ் ஆகும். 64 இது ரெண்டுத்துல இருந்து மைனஸ் போனா 8ல 4 போனா 4, 9ல 6 போனா 3. அப்போ 34. 2x ஈக்குவல் டு 34 கிடைச்சிருக்கு. இதுல நம்மளுக்கு x உடைய வேல்யூ தான் தேவை இல்லையா. x ஈக்குவல் டு 34 டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணா 1 7. இப்ப x உடைய வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்குன்னா 17 கிடைச்சிருக்கு. x உடைய வேல்யூ 17 கிடைச்சிருச்சு. நம்ம இப்ப என்ன அவங்க கேட்டிருக்காங்கன்னா, நம்ம அந்த 2 டேர்ம் x டேர்ம் வருது, x பிளஸ் 1 அண்ட் எக்ஸ் மைனஸ் 2ன்னு வருது. அது சப்ஸ்டியூட் பண்ணி அந்த நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் பிளஸ் 1ன்னு வந்திருக்கு இல்லையா. அப்ப எக்ஸுக்கு பதில் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், 17 பிளஸ் 1. அப்ப எக்ஸ் பிளஸ் 1க்கு பதில் ஆன்சர் 18. அப்புறம் இன்னொரு டேர்ம் எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருந்தது இல்லையா, எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 17 மைனஸ் 2. அப்ப எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 15. அந்த 2 நம்பரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அப்ப அந்த கிவன் டேட்டா என்ன வரும், therefore the data is 11, 15, 17,
18, 19, x minus 2க்கு பதில் 15 and 3 டேட்டா. இப்போ இதுல மோடும் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப மோடு வந்து என்ன பண்ணணும்? எது ரிப்பீட்டடா வருதுன்னு பார்க்கணும். எந்த நம்பர் வருது? 15. இந்த 15 தான் இதுல 2 டைம்ஸ் வருது. Therefore 15 occurs 2 times. 15 வந்து 2 டைம் வந்து இருக்கு. Hence the mode is 15. Exercise 8.3ல fourth sum பார்க்க போறோம். The demand of track suit of different sizes obtained by a survey is given below. அதாவது ஒரு சூட் இருக்கு, அந்த சூட் டிஃபரெண்ட் சைசஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பர்சன், இது வந்து பர்சன்ஸ். இது என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? விச் சைஸ் இஸ் கிரேட்டர் டிமாண்டட், எந்த சைஸ் வந்து அதிகமா வந்து டிமாண்டா இருக்கு. இப்ப மோடுனால என்ன ரிப்பீட்டடா வர்றது மோடு சொல்லியிருக்கோம். இங்க ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்ததுனால இதுல எந்த நம்பர் வந்து பெரிய நம்பர் இருக்கும் அதுதான் மோடு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த காலம்ல 37 மெம்பர்ஸ் வந்து சைஸ் 40 வந்து கேக்குறாங்க. அப்போ இதுதான் வந்து இந்த சம்மோடைய மோடுன்னு சொல்லிடலாம். எப்படின்னா இப்ப 36% வந்து 38 சைஸ் கேக்குறாங்க, 15% வந்து 39 சைஸ் கேக்குறாங்க, 37 மெம்பர்ஸ் வந்து 40ங்கிற சைஸ் தான் அதிகமா கேக்குறாங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா எந்த நம்பர் ஹையஸ்ட் நம்பர் பார்த்தா 37 தான் இருக்கு இல்லையா? அப்ப 37 மெம்பர்ஸ் வந்து 40 சைஸ் வந்து கேக்குறாங்க. இவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் அதானே, விச் சைஸ் இஸ் இன் கிரேட்டர் டிமாண்டட், எது கிரேட்டர் டிமாண்ட்ல இருக்குன்னா 37% கிரேட்டர். அப்ப 40 சைஸ் தான் வந்து அதிகமா கேக்குறாங்க. therefore the answer is 40. Fifth sum, find the mode of the following data. கொடுத்திருக்க டேட்டாக்கு மோடு வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸ் 0 to 10, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 22. 0 to 10 மார்க்ஸ்ல 22 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 10 to 20 மார்க்ஸ்ல 36 ஸ்டூடெண்ட். 20 to 30 மார்க்ஸ்ல 46 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 30 to 40ல 34, 40 to 50ல 20. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா, மோடு வந்து கண்டுபிடிக்கணும். முன்னாடியே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதனால ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுவோம். இப்போ கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ஒரு ஃபார்முலா மூலயமா தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மோட் ஈக்குவல் டு எல் பிளஸ் எஃப் மைனஸ் எஃப்1 டிவைடட் பை 2f minus f1 minus f2 into c. இதெல்லாம் கொடுத்துருக்க அந்த L, F, F1, F2 இதெல்லாம் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஹையஸ்ட் ஸ்டூடெண்ட் எங்க இருக்காங்க பாருங்க. 22, 36, 46, 34, 20. ஹையஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னா 46ல இருக்காங்க. அப்போ இதுதான் நமக்கு தேவையான டேட்டா, அந்த ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இப்போ இதுதான் என்னன்னா எஃப், நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா? இதுதான் என்னன்னா எஃப். இதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, நம்ம செலக்ட் பண்ண ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரீக்வன்சி F1, பின்னாடி இருக்க ஃப்ரீக்வன்சி இது வந்து F2. ஓகே, இது வந்து கிளாஸ் இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா 0 to 10, 10 to 20, 10, 10, 10 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப C ஈக்குவல் டு என்னன்னா 10. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் ரைட் பண்ணிடலாம், அப்பதான் ஈஸியா புரியும். எல் இருக்கு இல்லையா, எல் வந்து லோயர் லிமிட் ஆஃப் த கிளாஸ், நம்ம செலக்ட் பண்ண கிளாஸ்ல லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட் சொல்லுவோம். லோயர் லிமிட், அப்ப இதுதான் என்னன்னா எல், 20 தான் எல். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரைட் பண்ணிடலாம், அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண ஈஸியா இருக்கும். எல் ஈக்குவல் டு லோயர் லிமிட் 20, எஃப் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி, செலக்டட் ஃப்ரீக்வன்சி வந்து 46, F1 ஈக்குவல் டு முன்னாடி இருக்கிறது 36, F2 ஈக்குவல் டு பின்னாடி நம்ம செலக்ட் பண்ண ஃப்ரீக்வன்சிக்கு அடுத்த ஃப்ரீக்வன்சி 34. C மீன்ஸ் கிளாஸ் இன்டர்வல் 10, 10 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ C ஈக்குவல் டு 10. இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னன்னா மோடோடைய ஆன்சர். மோட் ஈக்குவல் டு எல், எல்லோடைய வேல்யூ 20, F minus F1,
எஃப் உடைய வேல்யூ வந்து 46, F1 உடைய வேல்யூ 36 டிவைடட் பை 2F. 2 into F வந்து 46 மைனஸ் F1 36 மைனஸ் F2 34. இங்க பிளஸ், ஃபார்முலால பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ், இன்டூ C உடைய வேல்யூ 10. ஓகே, இப்போ இது என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ண போறோம். 20 பிளஸ் 46ல 36 மைனஸ் பண்ணா 10 இருக்கு டிவைடட் பை, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 6 2s are 12 கேரி 1, 4 2s are 8 பிளஸ் 1 9. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம், ஏன்னா ரெண்டுமே மைனஸா இருக்கு இல்லையா, சேம் நம்பரா இருந்தா ஆட் பண்ணி அதே சைனை போடணும். 6 plus 4 10 carry 1 3 3 6 6 plus 1 7 into 10. 20 plus 10 divided by 92 ல இருந்து 70 மைனஸ் பண்ணா இங்க 2 வரும். 9ல 7 போனா 2 into 10. அங்க கொஸ்டின்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது 36 இல்ல 38 கவனிக்காம போட்டுட்டேன், சாரி. F1 வந்து 38. அப்போ இங்க F1 இதுவும் வந்து என்ன ஆகும்னா 38, இதுவும் வந்து 38. அப்போ இங்க என்ன ஆகும்னா 08 08. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இது 72 வரும். இப்போ இதுல இருந்து இது மைனஸ் பண்ணா 20. 8 divided by 20, அப்போ 0க்கு 0 கேன்சல். 2 1s are 2, 4 2s are 8. இப்போ 20 பிளஸ் 4 இருக்கும். அப்போ மோடோடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா நமக்கு 24 எண்ணிட்டு கிடைச்சிருக்கு. மோட் ஈக்குவல் டு 24. இதுதான் நமக்கான ஆன்சர். 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.3ல 6th சம் பார்க்க போறோம். ஃபைண்ட் த மோட் ஆஃப் த ஃபாலோவிங் டிஸ்ட்ரிபியூஷன். வெயிட் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. வெயிட்ல இங்க நம்ம கிளாஸ் இன்டர்வல் பார்க்கும்போது நம்ம கண்டினியூஸா இருக்குதான்றத கரெக்டா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா கண்டினியூஸா இல்லைன்னா அதை நம்ம வந்து கண்டினியூவா மாத்திட்டு அப்புறம் தான் சம் போடணும். இங்க பாருங்க 25 to 34, 35 to 44. இங்க 34 35 நடுவுல கேப் வந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரி கேப் இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி சம் பாருங்க 0 to 10 10 to 20 கண்டினியூஸா இருக்கு. பட் இந்த இன்டர்வல் வந்து கண்டினியூஸா இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னா லோயர் லிமிட்ல 0.5 மைனஸ் பண்ணிட்டு அப்பர் லிமிட்ல 0.5 ஆட் பண்ண போறோம். இதனால வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. இங்க 24.5 வரும், இது 34.5 வரும். இதுல 0.5 மைனஸ் பண்ணும்போது இது 34.5 வரும். அப்ப கிளாஸ் இன்டர்வல் நம்மளுக்கு ரெகுலர் இன்டர்வலா கிடைச்சிடும். எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுல 0.5 மைனஸ் பண்ணிட்டு இதுல 0.5 ஆட் பண்ணி ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளாஸ் இன்டர்வல்ல பாருங்க, இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எது வந்து ஹையஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்குன்னு பாருங்க. 4 8 10 14. அப்போ இந்த கிளாஸ் இன்டர்வல் தான் நம்ம செலக்ட் பண்ற கிளாஸ் இன்டர்வல். ஏன்னா இதுதான் 14, இங்க 8 6 இருக்கு இல்லையா, அப்போ இதுதான் நம்ம சூஸ் பண்ற கிளாஸ் இன்டர்வல். ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அதனால இதுதான் நம்ம சூஸ் பண்ண போறோம். இங்க சூஸ் பண்ணிருக்கிறது இதுதான் எஃப் இல்லையா. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம எழுதிடலாம். அந்த ஃபார்முலாஸ் வர்றது எல்லாத்தையும் எடுத்து ரைட் பண்ணிட்டு அப்புறம் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா ஈஸியா இருக்கும். நம்ம மோடுக்கான ஃபார்முலா பாருங்க. மோட் ஈக்குவல் டு எல் பிளஸ் எஃப் மைனஸ் F1 டிவைடட் பை 2F மைனஸ் F1 மைனஸ் F2 இன்டு சி. இப்போ இதுல வர்றது எல்லாத்தையும் எடுத்து ரைட் பண்ணிடலாம். எல் பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்னா நம்ம லோயர் லிமிட், நம்ம செலக்ட் பண்ண ஃப்ரீக்வன்சில லோயர் லிமிட் என்ன, எல் ஈக்குவல் டு 54.5. இது லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட் இல்லையா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் லோயர் லிமிட், செகண்ட் இருக்கிறது அப்பர் லிமிட். அப்போ எல் வந்து 54.5. எஃப்னா நம்ம செலக்ட் பண்ணது இல்லையா, இதுதான் வந்து என்னன்னா எஃப். எஃப் ஈக்குவல் டு 14. F1னா முன்னாடி நம்ம செலக்ட் பண்ண ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி இருக்கிறது தான் என்னன்னா F1. அப்போ F1 ஈக்குவல் டு 10. F2 ஈக்குவல் டு ஆஃப்டர் ஃப்ரீக்வன்சி, இதுதான் என்னன்னா F2.
சி மீன்ஸ் கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல் என்னன்னா 10 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்போ சி ஈக்குவல் டு என்னன்னா 10. இப்போ இதை அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். மோட் ஈக்குவல் டு எல்லோடைய வேல்யூ 54.5 பிளஸ் எஃப் உடைய வேல்யூ 14 மைனஸ் எஃப்1 உடைய வேல்யூ 10 டிவைடட் பை 2f. f உடைய வேல்யூ 14 minus f1 value 10, f2 value 8 into class interval C means 10. Okay. 54.5 14 minus 10 equal to 4 divided by 14 2s are 28 வரும். 28ல இருந்து 8 பாருங்க 28 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மைனஸ் 18 வரும். அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 10 கிடைக்குது இல்லையா? அப்போ பிளஸ் தான், பிளஸ் 10 இன்டூ 10 கிடைக்குது. இப்போ இந்த 10 கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இது மல்டிப்ளேல இருக்கு, இது டிவைட்ல இருக்கு, அதனால கேன்சல் ஆகும். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டோம். இங்க என்னன்னா 54.5 இருக்கு, இங்க ரிமைன் என்ன 4 மட்டும்தான் இருக்கு. ரெண்டுமே பிளஸ் சிம்பிள் தான். அப்ப ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். 54 பிளஸ் 4 58.5. therefore நம்மளுக்கு கிடைச்சிருக்க மோடோடைய வேல்யூ என்னன்னா 58.5. This is the answer for the question. Thank you.